டாக்டர் கணேசன் சார் அவர்களை டாக்டர் ராமசுப்பு சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு ராமசுப்பு சார் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது நம்மளுடைய அடுத்தடுத்த நம்மளுடைய விருந்தினர்களை பொன்னாடை குரலுக்குரியவர்களுக்கு பொன்னாடை, இதுக்கு கைத்தட்டணும். ஆங்கிலத்துறை முனைவர் அவர்களுக்கு ஒரு அழகான நினைவு பெறும். திருச்சியின் அடையாளம் அஷ்ரப் சார், மருத்துவத்துறையின் ஒரு அடையாளம் அஷ்ரப் சார். காலை வணக்கம். நான் டாக்டர் நரேந்திரன், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், சில்வர் லைன் கேன்சர் ஹாஸ்பிட்டலில். டாக்டர் சிவபிரகாஷ், சர்ஜரி டாக்டர். டாக்டர் ராகுல், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலில். எங்களோட கேன்சர் டீம் வருஷம் ஜூன் முதல் சண்டே வந்து நம்ம கேன்சர் சர்வைவர்ஸ் டே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம். இப்போ என்னன்னா, இப்போ கேன்சர்ன்றதுல நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் தாண்டி கேன்சரை குணப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் பண்ணி சக்சஸா இருக்கவங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு கொண்டாடுறோம்னா, அவங்களோட வெற்றியை வந்து நம்ம கொண்டாடுறோம். அவங்க வெற்றியை கொண்டாடுறது மூலியமா மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு, அதை ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணா அதை சரி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த ஃபங்க்ஷனை வருஷத்துல ஒரு தடவை கொண்டாடுறோம். ஸோ இப்போ இந்த கேன்சருக்குன்னு பொறுத்தவரை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாற்றங்களோட இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ முன்னாடிலாம் வந்து எல்லாருக்கும் கீமோதெரப்பி அந்த அந்த மாதிரி மருந்து தான் இருக்கும். பட் இப்போ வந்து கீமோதெரப்பியை தாண்டி ப்ரெசிஷன் பேஸ்டு மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது எந்த மரபணு மாற்றம் இருக்குன்றது கண்டுபிடிச்சு அதையும் தாக்குற அளவுக்கு டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால பேஷண்ட்டோட கியூர் ரேட், குணமாகிற தன்மையும் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து ஜாஸ்தியா இருக்கு. இவங்களுக்கு என்ன பார்த்தோம்னா, இந்த குரல் வளையத்துல அந்த இடத்துல கட்டி இருந்துச்சு. ஸோ அதை ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்தி இப்போ வந்து குரல் வளையம் அந்த இது வோக்கல் கார்ட் சொல்லுவாங்க, அது இல்லாமையும் அவர் வந்து எப்படி அவரோட பேச்சு ரீஹாபிலேஷன் மூலியமா எப்படி அவர் பேச்சை உண்டாக்கி அவர் பேசுறாருன்றதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு வந்து மனதைரியத்தோட இருந்தனால தான் இவர் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இந்த மாதிரி தாண்டி அவங்க ரீஹாபிலிட்டேஷன், இந்த மாதிரி அவங்களுக்கு வோக்கல் கார்டை எடுத்தாலும் அவங்களோட பேச முடியும்ன்றது அவங்களுக்கு அடுத்த இருக்க ரீஹாபிலிட்டேஷன் பயிற்சி மூலியமா தான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் தான். அடுத்த சுரேஷ், அவங்க ஒரு வரும்போது பார்த்தோம்னா வயிற்றுல ஒரு 2-3 வருஷம் கட்டியோட இருந்தாரு. ஸோ வரும்போது வயிறு ரொம்ப வீக்கமா இருந்தாரு. ஸோ நிறைய இடத்துக்கு போயிட்டு கடைசியா சில்வர் லைன் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு ஒரு 23 கிலோ 24 கிலோ இருந்த ஒரு கட்டியை வந்து அகட்டணும். ஸோ அது வந்து 2 நாள் ஒரு பார்ட் ஆஃப் த சர்ஜன் டீம் 2 நாள் அந்த சர்ஜரி பண்ணாங்க. முதல் நாள் ஒரு பகுதி எடுத்துட்டு திரும்பவும் வெண்டிலேட்டர் வச்சு திரும்பவும் இருக்கும் ஒரு டயர்டான சர்ஜரி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்டோட ஜெனரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாள் பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். ஐசியூல இருந்து அதுக்கப்புறம் வார்டு. ஸோ கிராஜுவலாக படிப்படியாக நம்ம முன்னேற்றம் தான் பண்ணுறோம். என்ன சொல்ல வரோம்னா, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டான சர்ஜரியை நம்மளால பண்ண முடியும். இங்கே திருச்சிலேயே நம்மளால பண்ண முடியும். மக்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆமா, வயிறு ஃபுல்லா பரவான ஒரு புற்றுநோய் கட்டிய நம்மளால வந்து 24 மணி நேரம் ஆபரேஷனுக்கு பிறகும் இப்போ அவர் வந்து அவரோட நார்மல் ஆக்டிவிட்டி, அவருடைய ஆல்ரெடி அவர் ஒரு இபில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த பணியை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு சர்ஜரியும் பண்ணி முடிச்சு அந்த பேஷண்ட் நல்லபடியா
தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பலாம் அப்படிங்கிறத அவன் உணரும். பேசும்போது க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி பேசும்போது அவருக்கு க்ளோஸ் பண்ணாதான் he can talk. அதுக்கு நிறைய விதமான ரீஹாபிலிட்டேஷன்ஸ் இருக்கு. உள்ளேயே அதுக்கு பதிலா உள்ளேயே வந்து ஒரு அது ஸ்பீச்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கருவி இருக்கும் உள்ள. அது இல்லாம இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இவங்க அவங்களோட காத்தையே வந்து ஸ்பீச்சா மாத்துறதுக்கான ஒரு வழி வந்து இவங்க ரீஹாபிலிட்டேஷன் மூலியமா கொண்டு வந்து Some reason that I can't but this certain problem speaking is the main நமக்கு ஹெட் அண்ட் நெக்னு சொல்லுவாங்க சார். வாயில நாக்கு அதை தாண்டி இந்த இடத்துக்கு வரைக்கும் இருக்க கேன்சர் எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் காரணம்னு பார்த்தோம்னா டொபாக்கோ. டொபாக்கோன்றது ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அதுதான் வந்து மெயின் ரீசன். அதை தாண்டி சில பேருக்கு வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு, அதுவும் ஒரு காரணம். பட் மேஜர் ரீசன் வந்து டொபாக்கோ. சார் முன்னாடி எல்லாம் ப்ரோட்டோகால் கோல் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இப்பதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி தட்டியஷ்டமி ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஆமா. அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இருக்கு. அட்வான்ஸாக டெக்னாலஜி ரெக்யாஸ்மிக்கு பதிலா மாற்று அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குரல் வளையத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கேன்சர் வர கட்டி அதை அகற்றியே ஆகணும். ஏன்னா இப்போ ரேடியேஷன்லாம் கொடுத்து அதன் பிறகு இருக்கக்கூடிய கட்டியை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அகற்றி ஆகணும். அந்த குரலை தான் மொத்தம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி ஏதோ மாற்று அறுவை சிகிச்சை இது வரைக்கும் இதுக்கான காஸ்ட் எவ்வளவு சார் ஆப்ரேஷன்? வந்து அதனுடைய சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயை நம்ம குணப்படுத்தும் போது நீங்க வெறும் ஆப்ரேஷன் காசு மட்டும் பார்க்க கூடாது. இல்ல அதாவது மொத்தமா அதாவது வந்து பேஷண்ட்டுடைய அவருடைய தன்மை எப்படி இருக்கு முதல்ல. அது இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறது வெறும் ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது. சரிங்களா? கீமோதெரப்பி கிடைச்சிருக்கும், அவருக்கான கதிர்வீச்சு கிடைச்சிருக்கும். அதுல அந்த பேஷண்ட்டுடைய ஜெனரல் கண்டிஷன் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா, அவருடைய நுரையீரல் இதையும் எதுவும் பலவீனமாயிருக்கா, அது மூலமா அதுல இருந்து அவர் ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றது, அதன் பிறகு ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் இவ்வளவு ப்ராசஸ். ஸோ வந்து இது நம்ம ஆப்ரேஷனுக்கான காஸ்ட் மட்டும் எவ்வளவு, இது நிறைய பேர் நீங்க மட்டும் இல்ல நிறைய பேரோட ஜெனரல் ஆப்ரேஷனுக்கான காஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்றது அது வந்து அந்த பேஷண்ட் பொறுத்து சார், அந்த பேஷண்ட் பொறுத்து. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமான கேன்சர்னுடைய அந்த பரவலும் வித்தியாசப்படும். ஒரு பேஷண்ட் சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லிஸ்டா வந்துடும், ரொம்ப ஏர்லிஸ்டா ரெகுலரா செக்அப்ல இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லிஸ்டாவே டாக்டருங்க அணுகி என்ன ட்ரீட்மெண்ட் பாத்துருவாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட காஸ்ட் ரொம்ப மினிமலா இருக்கும். இந்த இடத்துல வருது அப்படின்னா சார், முன்னாடி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 10 years 20 years பிஃபோர் எல்லாருமே சர்ஜரி தான் ஆப்ஷனா இருந்தது. பட் இப்போ வந்து ரேடியோ தெரப்பி சொல்லுவாங்க சார். வந்து ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் அதுலயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு சார். ரேடியேஷன் தெரப்பி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எலக்ட்ரிக்னு சொல்லுவோம். ரேடியேஷன் சொன்னாலே எல்லாருமே வந்து கரண்ட் வைக்க போறோம், நம்ம தொண்டையில கரண்ட் வைக்கிறாங்க, எனக்கு வேண்டாம், சர்ஜரி கூட பண்ணிக்கலாம்னு ஒத்துக்குவாங்க. பட் ஆனா யாருமே வந்து ரேடியேஷனுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அது எனக்கு ரேடியேஷனால தான் எனக்கு எல்லாமே வந்துச்சுன்ற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ரேடியேஷன்றது வந்து இங்கே சில்வரையில பொறுத்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஹை அண்ட் டெக்னிக்ஸ் மிஷின் வந்து ஹால்சியான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டெல்டாலே நம்மள்ட்ட தான் அந்த மிஷின் ஃபர்ஸ்ட் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. ஸோ அது எப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிசிஷன் எந்த இடத்துக்கு யூஸ்வலா கட்டிக்க போறதை விட நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு போகாம ட்ரீட் பண்றது ரேடியேஷன்ல ஒரு ஸ்கில்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் டைம் ரொம்ப கம்மி. ஸோ பேஷண்டோட டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 to 10 minutes ட்ரீட்மெண்ட் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது they will get better. ரேடியேஷனும் எல்லாமே வந்து கலைஞர் காப்பீட்டு சர்ஜரி வரும். அது வந்து இப்ப கலைஞர் காப்பீடு திட்டம்ல என்ன பேக்கேஜ் இருக்குன்றது இப்ப எல்லா சர்ஜரிக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ அதுல என்ன பேக்கேஜஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கு, வேற எங்கேயும் பரவாம இருக்கு அப்படின்னா தான் நம்ம சர்ஜரி பண்ண போறோம். ஸோ அந்த இதுக்கான பேக்கேஜஸ் வந்து கலைஞர் காப்பீடு திட்டத்துல கொடுப்பாங்க. கீமோதெரபிக்கு காப்பீட்டு திட்டம் கீமோதெரப்பியும் அதே மாதிரி தான் சார். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நம்மளோட உணவு குழாயில ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு மருந்தும் கொடுப்பாங்க, கதிர்வீச்சும் கொடுப்பாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே பரவல அப்படின்னா மருந்துக்கும் ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம், கதிர்வீச்சுக்கும் ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். அது முடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணுவதும் ஸ்கீம்ல அப்ளை பண்ணி அது பண்ண முடியும். பட் அதை தாண்டி வேற எங்கேயாவது பரவி இருக்கு அப்படின்னா அது பாலியேட்டிவ் பேக்கேஜ் சொல்லுவாங்க.
அப்போ வந்து நம்ம மருந்து மட்டும்தான் கொடுப்போம், கதிர்வீச்சோ இல்லை சர்ஜரியோ பண்ண மாட்டோம். அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ல தருவோம். சார் அனைவருக்கும் வணக்கம். சில்வர் லைன் ஆஸ்பத்திரிக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 3 ஆண்டுகளாக நான் வந்து ஒரு மின்வாரியத்தில் பணிபுரிகிறேன். என் பேர் சுரேஷ். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக வந்து நான் எந்த நோயினே தெரியாமல் பல கஷ்டங்களுக்கு ரொம்ப ஆளாகி எங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லா காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்லையும் பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்து எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எனக்கு தர முடியாது, நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு எனக்கு கொண்டு போயிட்டாங்க. திரும்ப என்னால் எங்கேயுமே பண்ண முடியாமல் சென்னை வந்து 1 இயர் வந்து கீமோ பண்ணாங்க. காலையில் நைட்டு ஏறும் பட்சத்தில் காலையில் போய் கீமோ பண்ணிட்டு மறுநாள் டியூட்டிக்கு போவேன். அப்படிலாம் சிரமப்பட்டு 1.5 வாரம் கீமோ பண்ணியும் என்னால் திருப்திப்படுத்த முடியாமல் என்னை ட்ரீட்மெண்ட்டே எந்த ஹாஸ்பிட்டலும் எடுக்க முடியாட்டாங்க. திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் சொல்ல விரும்பலை, பெரும்பாலான ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணிட்டு முடியாத நிலைமைக்கு சென்னை போனேன். சென்னை போய் அங்கேயும் ஒரு சில பெரிய ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி முடியாமல் போய் திரும்ப கோயம்புத்தூர் போனேன். திரும்ப கோயம்புத்தூர் போய் காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலாக பார்த்து அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஃபாரின் கல்ச்சரில் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அங்கேயும் போனேன். அங்கேயும் எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை, செலவினங்களானது என்னால் முடிச்சுட்டு முடியாத ஸ்டேஜ் இனிமேல் நம்ம வாழ்க்கையை முடிச்சுன்னு வீட்டுக்கு போனேன். போகும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க, இது மாதிரி சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்கள் ஒரு டைம் வாய்ப்பு போய் பாருங்க அப்படின்னு. ஃபைனலாக போவோம், இதோட நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு போனேன். அதேமாதிரி போனேன். என் ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அங்கேருந்து வரும்போது 5 பாயிண்ட் பிளட்டோட தான் வந்தேன். என் உடம்புல வந்து 5 பாயிண்ட் தான் பிளட் இருந்துச்சு. பயிர் வந்து பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், பயிர் இவ்வளோ பெருசு இருக்கும். நான் முதலே 80 கிலோவுக்கு மேலே இருப்பேன். அப்படி இருந்தவன் பயிர் பெருசு இவ்வளோ பெருசாக இருக்கும். அதுலேயும் நடப்பேன். வலி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து அட்மிஷன் ஆகி கிட்டத்தட்ட மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. என்ன நடந்து ஏது நடந்ததுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஐசியிலேயே 45 நாள் பக்கமாக இருந்திருக்கேன். ஆனால் டாக்டரை வந்து குறிப்பாக சொன்னால் செந்தில்குமார் மனிதர் உருவையில் தான் தெய்வம் வருவாங்க. செந்தில்குமார் டாக்டர், நரேந்தர் சாரு, சங்கர் சாரு, சிவகுமார் சாரு, ராமூர்த்தி சார், இந்த ஒரு டீம் வந்து என்னை ஒரு பிள்ளையாக நினைச்சு என்னை நடத்தி ரொம்ப எனக்காக கோச்சிங் எடுப்பாங்க. கோச்சிங் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்று எனக்கு பண்ணி எப்படி சிகிச்சை பண்ணாங்க, எனக்கு எவ்வளோ செலவானுச்சு என்னங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. டாக்டருங்களாக அவங்களாவே சிபாரிசு பண்ணி இந்த பையனை எப்படி காப்பாற்றணும்னு எவ்வளவோ சிபாரிசு பண்ணி அவங்களே காப்பாற்றி மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை நல்லபடியாக கொண்டு வந்து நடக்கவே முடியாது. படுத்தே தான் கிடந்தேன். இங்கே 2-3 மாதமாக படுத்து கிடந்து ரொம்ப போராடி எப்படி என்னை காப்பாற்றினாங்கிறது தெரியல. இன்னைக்கு நான் நல்ல ஏந்திரிச்சு வண்டி ஓட்டுறேன், 2 வீலர் ஓட்டுறேன், ஆஃபீஸ் இபியில் ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் எல்லா வேலைக்கும் வரேன், நல்லா இருக்கேன். முதல்ல இந்த சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த டாக்டருங்களே என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். அதே மாதிரி செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து அனைவரும் அவ்வளோ சப்போர்ட்டு அன்பாக என்கிட்ட இருப்பாங்க. சுரேஷ் ரத்தன்னா தனியாக தெரியும், எல்லாருமே கூப்பிட்டு அவ்வளோ அன்பாக என்னை வழி நடத்தி என்னை இந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்து சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை. எனக்கு 2 குழந்தை, 2 பையனுங்க BE 3rd இயர் படிக்கிறாங்க. 2 குழந்தைமே படிக்க முடியாத நிலைமை. அப்படின்னா டாக்டர் அமௌண்ட் கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான்.